இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 30ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, ஒரு தமிழில் ஒரு பாட்டு, ஒரு திரைப்பட பாட்டு ஒன்று உண்டு. ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லைன்னு ஒரு பாட்டு. நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கணும். அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயமும் கூட. ஒரு பள்ளியிலே பாடம் நடத்தும் ஆசிரியர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? பிள்ளைங்க கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுவார். புரிஞ்சுதா? என்ன டவுட்டு கேளுங்கன்னு கேட்பார். நல்ல ஆசிரியர். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவன் தங்கிட்ட என்ன கேள்வி கேட்கிறான், அவன் வினா எப்படிப்பட்டது என்பதை அவன் கேட்குற கேள்வியிலிருந்தே தான் நடத்துகிற பாடத்தை புரிஞ்சுக்கிட்டாரா? புரியுதுங்களா? அப்போது மாணவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது, உள்ள ஏதாவது விஷயம் உள்ள இருக்குதா என்று அவனுடைய கேள்வியை தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அப்படி மாணவர்களை கேள்வி கேட்டு மகிழ்ச்சி அடைகின்ற குருக்கள் தான், அந்த ஆசிரியர் தான் நல்ல ஒரு ஆசிரியர்னு சொல்லலாம். நம்ம ஏசப்பா ஆசிரியருக்கெல்லாம் ஆசிரியர் இல்லையா? இயேசு ஆண்டவர் கேள்வி கேட்பதை தவறுன்னு ஒருபோதும் சொல்ல மாட்டார். நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்கப்பட்டு எல்லாத்துக்கும் ஏசப்பா பதில் சொன்னார். யோவானுடைய சீடர் வந்து கேட்பாங்க, ஆண்டவரே நீங்க எங்கே தங்கியிருக்கிறீங்க, வந்து பாருங்கன்னு சொல்லுவார். கேள்விக்கு ஏசப்பா பதில் சொல்ல போனது கிடையாது. அன்னை மரியாதை கேட்பாங்க, நானும் உங்கள் அப்பாவும் தேர்ந்து கிடந்தோமேப்பா, எங்கப்பா அந்த வைப்பானு கேட்பாங்க. அப்போ ஏசப்பா கேள்விக்கு எதிரி கிடையாது. அதை நம்ம நல்லா மனசில் வச்சுக்கணும். நம்ம ஒரு மரண அறிஞர் வந்து கேட்பாரு. மரண அறிஞர் கேட்பாரு, கட்டளைகளையே முதன்மையான கட்டளை எது? ஆண்டவர் பதில் சொல்லுவார். எல்லாவற்றுக்கும் மேலே ஆண்டவர் அன்பு செய்ய சொல்லுவார். அதாவது ஏன் சொல்கிறேன்னா, ஏன் பவுல் கேட்பாரு பாருங்க ஏசப்பாட்ட, ஆண்டவரே நீ யார்? திருத்துறை 9 வச்சு பாருங்க. பவுலுடைய அழைப்பா பவுல் கேட்பாரு, நீ யாருன்னு கேட்பாரு. ஏச பதில் சொல்லுவார், நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான். ஆக ஏசப்பா கேள்விக்கு எதிரி கிடையாது. நீ எப்படிப்பட்ட கேள்வி அங்கே எழுப்புற என்பது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. அது இன்றைக்கு பாருங்க, பரிசேயர்கள் ஒரு சில கேள்விகள் என்ன பண்றாங்க, ஒரு சிலர்ல ஒரு கேள்வி அவர்கிட்ட எழுப்புறாங்க. ஏசப்பா என்ன பண்றாரு, எருசலேம் தேவாலயத்துக்கு போறாரு. அங்க பார்த்தா வியாபாரம் பண்ணிக்கிட்டு அந்த இடத்தையே நாசம் பண்ற கும்பம் அங்க இருக்குது. எல்லாரும் துரத்துறாரு. என் தந்தையின் இல்லத்தை கல்வர் குகையா மாத்திட்டீங்க. ஏசப்பா வியாபாரம் செய்வதற்கு எதிரி கிடையாது. இப்ப நம்ம எவ்வளவு திருத்தலங்களுக்கு போறோம், எவ்வளவு வியாபாரம் செய்யறாங்க. ஏசப்பா அந்த காலத்துல அப்படி இருந்துச்சு. புறா குஞ்சுகளை விட்டுறாங்க, அதெல்லாம் வியாபாரம் நடந்துச்சு. அதெல்லாம் ஏசப்பா அது மறுக்கல. ஏன் அடிச்சு விரட்டுறாருன்னா, அங்கே இங்கே பெரும் கொள்ளை நடந்தது. சிறப்பாக நாணயம் மாற்றுவோர். உதாரணத்துக்கு வச்சிங்களேன், இப்போ எருசலேமில் இருப்பாங்க, பாலஸ்தீன நாட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்க வெளியூர்களில் வேலை வெளியூர்களில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எருசலேம் தேவாலயத்துக்கு ஆண்டவர் வழிபாடு வருவாங்க. வருகின்ற பொழுது எருசலேம் நாட்டு காசு, தாளந்து, திராக்மா அவங்ககிட்ட இருக்காது. அப்போ மற்ற நாட்டு காசு தான் இருக்கும் அவங்ககிட்ட. அப்போ அவங்க அந்த காசை கொண்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பாலஸ்தீன நாட்டு காசுக்கு மாற்றுவாங்க, நாணயம் மாற்றுவாங்க. உதாரணத்துக்கு நான் அங்கே சிரியா நாட்டு காசை என்ன பண்ணுவேன், நான் எருசலேம் காசாக மாற்றுவேன். உதாரணத்துக்கு நான் சிரியா நாட்டு காசு ஒரு 10 ரூபா தரணும்னு வச்சுங்களேன், இன்னும் ஒரு 8 ரூபா எனக்கு கொடுக்கணும், ஒரு 2 ரூபா கமிஷன் எடுத்துக்கோ, 8 ரூபா கொடுக்கணும், இதுதான் நியாயம்னு வச்சுக்கோங்களேன். நான் 10 ரூபா கொடுத்து நீ 2 ரூபா கொடுத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அப்போ எவ்வளோ பெரிய கொள்ளை இது. அப்போது கடவுளை வர அந்த மக்கள்கிட்ட கடவுளுடைய பெயரை சொல்லி கடவுளை தேடி வருகிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீ இப்படி கொள்ளை அடித்து அவங்க ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறியே, அப்போ என் தந்தையின் இல்லம் நீ திருடுறதுக்கு இடமாது? இதுதான் ஏசப்பா கேட்பார்.
என் தந்தை நிலத்தை கல்வர் குகையாக மாத்திட்டீங்களா நீங்க, திருட்டு பசங்க ஒரு அடிச்சு தோத்துவாரு. அப்போ அவங்களுக்கு சப்போர்ட்டர் கும்பல் வருது, இங்க ஒரு பரிசேய கூட்டம் என்ன பண்ணுதுங்க வருது. இயேசுவே, நீர் எந்த அதிகாரத்துல அதெல்லாம் செய்யற? நீ இவ்வளோ பேர் வரானுங்க போறானுங்க, நீ மட்டும் அம்மா தெரியுமா கேட்க? நீ யார்? நீ உனக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? எந்த அதிகாரத்தால் இதெல்லாம் நீ செய்யற என்று என்ன பண்றாங்க? ஒரு கேள்வி ஏசப்பட வைக்கிறாங்க. ஓஹோ, அப்படியா? ஏசப்பா கேள்விக்கு பயந்தவர் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கணும். நான் கூட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்க. திருமுழுக்கு யோவான் இருக்காரு இல்ல, அவர் எந்த அதிகாரத்தால போதிக்கிறார்? எந்த அதிகாரம் திட்டுறாரு? எந்த அதிகாரத்துல உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார்? சொல்லு பார்ப்போம். இந்த அதிகாரத்தை திருமுழுக்கு யோவானுக்கு கொடுத்தது யாரு? கடவுளா மனுஷனா? சொல்லுங்க என்று பதில் கேள்வி என்ன பண்றாரு அங்கே ஏசப்பா எழுப்புறார். எல்லாரும் முழிக்கிறாங்க. திருமுழுக்கு யோவானுக்கு கடவுள் தான் அதிகாரம் கொடுத்தாருன்னு சொன்னான்னு வச்சுக்கீங்களேன், அப்புறம் ஏன்டா அவர் சொல்றதுன்னு கேட்கலன்னு ஏசப்பா கேட்பாரு. கடவுள் அந்த அதிகாரத்தை அவருக்கு கொடுத்தாருன்னு சொன்னா ஏன் அவரை கொலை பண்ணீங்க? அவன் சொன்னதை எனக்கு கேட்கலன்னு கேட்பாரா இல்லையா? கேட்பார். அப்போ வாயை மூணு பொத்தி உட்காந்துருக்கணும் நீங்க. அப்போ இல்ல இந்த அதிகாரம் மனுஷன் கொடுத்த அதிகாரம், மனுஷனை அவரை நீ மனிதராணி பார்த்துன்னு வச்சுக்கோமே. திருமுழுக்கு யோவானை இறைவாக்கினராக, கடவுளின் மனிதராக பார்க்கும் கூட்டம் நிறைய அங்க இருந்துச்சாங்க. அப்ப திருமுழுக்கு யோவானை நீ வந்து சாதா மனுஷன் சொன்ன உன்னை கொன்னே போட்டுருவான் அங்க இருக்கவன். அதுக்கும் பயன்தான். இப்படின்னு சொல்லக்கூடாது, இப்படின்னு சொல்லக்கூடாது. அவன் சொல்ல பதில் எனக்கு தெரியாது. ஏச பாக்குறாரு, இவ்வளவு ஒரு கேவலமான நீங்க, உங்களுக்கு தெரியாது பதில பார்த்தீங்களா? ஏசப்ப சொல்ற பாருங்க, எனக்கும் தெரியாது, நானு எந்த அதிகாரத்துல எல்லாம் செய்யறேன் எனக்கும் தெரியாது போடான்றார். பதிலுக்கு கேள்விக்கு கேள்வியாக பதில் என்ன பண்றாரு ஏசப்பா கொடுக்கிறார். கேள்விக்கு கேள்வியே பதில். சோழர்களே, அது சரிதான். அது விதனவாதத்திற்கு இதான் பதிலாக கொடுக்க முடியும். சின்ன ஒரு குட்டி கதையை நிறைவு செய்கிறேன். அது எப்படி நம்ம அவங்ககிட்ட அப்படித்தான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். ஒரு ஞானி ஒரு ஊர்ல இருந்தாரு. அந்த ஞானிகிட்ட நம்பர் ஒருத்தர் நக்கல் பிடிச்சால ஒரு நாள் ஓடி வந்தாரு. ஐயா ஐயா ஐயா, ஞானி அவர்களே, கூட ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாமா? தாராளமாக கேளுங்க, என்ன பிரச்சனை? ஒரு சிக்கல் எனக்கு வந்துருச்சு. என்ன சிக்கல் சொல்லுங்க, நான் அதுக்கு தீர்வு சொல்கிறேன், சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நான் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு பெரிய பெருச்சாலையும் வாய்க்குள்ளே வாய் வழியாக வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு. அந்த எலி என்ன பண்ணு வயிற்றுக்குள்ளே அப்படியே அங்கே இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அந்த நபர் சொல்கிறாரு. அப்போ தான் ஞானி புரிஞ்சுக்கிட்டாரு, ஓஹோ இது சிக்கல் நக்கல்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்படியா, வயிற்றுக்குள்ளே எலி உங்களுக்கு ஓடிட்டு இருக்குதா? சரி, ஒன்று பண்ணுங்க, என்ன பண்ண சொல்லுங்க. ஒரு பெரிய பூனையை எடுத்து முழுங்கிடுங்க. அது என்ன பண்ணும், வயிற்றுக்குள்ளே போய் அந்த எலியை சாப்பிட்டு அதை வெளியே ஓடிடும் அப்படின்னு பண்ணுது. இருந்தாலும் அப்படியே பார்க்குறோம், பாவி பூனையை முழுங்கவா? இல்லை, அது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் இன்னொன்று செய்யலாம். இன்னொன்று சொல்லுங்க, ஒரு பாட்டில் எலி மருந்து இருந்தால் குடிச்சிடுங்க. மருந்து என்ன பண்ணும், உள்ளே போயிட்டு எலியை சாக்கடிச்சிடும், உங்களுக்கு நிம்மதியாக போயிடும் என்று சொன்னாராம். சகோதரிகளே, யாருக்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள் வழியாக இயேசு சொல்றார். நல்ல கேள்வியா, நல்ல பதிலை சொல்லுங்க. உங்களை புண்படுத்துகின்ற கேள்வியா, தூக்கி போட்டு போயிட்டே இருங்க, பதில் அவசியம் கிடையாது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நாம கேட்கிற கேள்வியும் இருக்குல்ல, நம்முடைய கேள்வியும் இருக்குல்ல, அந்த கேள்வியில் நாம் யாரும் தெரிஞ்சிடும். அப்போ நம்ம கேள்வி கேட்கும் பொழுது மற்றவர் மனம் புண்படும்படி அந்த கேள்வி இருக்கக்கூடாது. மற்றவங்களை இழிவுபடுத்தும் அந்த கேள்வி இருக்கக்கூடாது. மற்றவங்களை மட்டம் தட்டுற மாதிரி கேள்வி இருக்கக்கூடாது. அதாவது உனக்கு கற்றுக்க கேள்வி கேட்கலாம் தப்பு இல்லை, உனக்கு தெரிஞ்சுக்க கேட்கலாம் தப்பு இல்லை, தவறே கிடையாது. எவ்வளோ பேர் ஏசப்பட்ட கேள்வி கேட்கப்பட்டது, அது தப்பு இல்லை. ஆனால் பிறரை மட்டம் தட்டணும், பிறருடைய புகழை பாழாக்கணும், இல்லை தான் பெரிய, தான் மிகப்பெரிய அறிவாளி, நாங்கள் தான் எல்லாம் டாப்பு, மற்றவங்களாம் வேஸ்ட்டு என்று மற்றவர்களை குறை சொல்லணும் என்று இந்த விதத்தில் கேள்விகள் இருந்தால் அது தவிர்க்கப்பட வேண்டிய, எதிர்க்கப்பட வேண்டிய கேள்விகள். எனவே நாம் எப்படி கேள்வி கேட்கிறோம் என்பதை அவர்கள் தெரிஞ்சுக்குவோம்.
நல்ல கேள்விகளாக கேட்போம். ஆண்டவருடைய பாதையை பின்பற்றுவோம். ஆசீர்வதிப்பார்.